ஏய், என்னடோ கிளம்பி ரெடியா இருக்க? எங்க போறோம்? ஆமாடோ, இன்னைக்கு கொஞ்சம் மெட்டீரியல் வாங்க போறோம். மெட்டீரியல் எல்லாம் தீர்ந்துச்சா? ஆ. சரி, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம். சரி, போயிட்டு வந்துடலாமேன்னு. அப்படியா? போய் ஹோல்சேல் ரேட்லயே ஃபுல்லா எடுத்துட்டு வந்துடலான்றியா? ஆமா, நாமக்கல் போனோம்னா கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும். நம்ம ரெகுலரா எப்பயுமே எடுக்கிற கடை தான். சரி, அங்க போலாம். ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாப்பா சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெட்டீரியல் கொஞ்சம் தீர்ந்துருச்சு கடையில். அதனால் வந்து சரி போயிட்டு இன்றைக்கி லீவ் விட்டுருக்கோம் ஷாப்புக்கு. சரி ஓகே, மெட்டீரியல் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாமக்கல் வரைக்கும் கிளம்புறோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியலும் இருக்கும். ஆரி ஒர்க்கோட மெட்டீரியல் ப்ளஸ் டெய்லரிங் மெட்டீரியலுமே அங்கே கிடைக்கும். நான் உங்களுக்கு இப்போ அங்கே எப்படி மெட்டீரியல் எப்படி இருக்குது, என்ன ரேட்டுக்கு இருக்குது, என்னென்ன குவாலிட்டி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறவங்க இல்லைனா சின்ன சின்னதாக வீட்டில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாமா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் கிளம்பிட்டோம். 4 மணிக்கு கிளம்பியிருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 4 மணிக்கு கிளம்புனா வெயில் கம்மியாக இருக்குன்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். ஆனால் பயங்கர வெயிலாக இருக்குது. போக போக குறையும்னு நினைக்கிறோம். வாங்க நாமக்கல் போகலாம். இப்போ நாமக்கல் சிட்டிக்குள்ளார என்ட்ரா இருக்கோம். லெஃப்ட் சைடில் வந்து செல்லப்ப கவுண்டர் பார்க் வரும். அங்கே எங்கேயுமே லெஃப்ட் நீங்கள் கட் பண்ண வேணாம். அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட் வரையும் போய்க்கலாம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நேரு பார்க் இருக்கும். அங்கே எங்கேயுமே நம்ம திரும்ப வேணாம், நேராகவே ஸ்ட்ரெயிட்டாகவே போங்க. பூமகள் சில்வர் பேலஸ்ன்னு ரைட் சைடில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது அந்த கடை. ஹாய், நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கடைக்கு வந்திருக்கிறோம். இதுதான் நம்ம எப்பயும் வாங்குகிற கடை. இங்கே ஆரி ஒர்க்குக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சென்னைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் வரும். பட் எல்லா மெட்டீரியலுமே இங்கே கிடைக்கும். நம்மளுக்கு கரூர்லேருந்து இது பார்க்கணுங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி இங்கேயே வந்து வாங்கிக்குவோம். டெய்லருக்கு தேவையான மெட்டீரியல், ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி எல்லாமே, த்ரெட் முதற்கொண்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். அங்கே இந்த கடையில் தான் இப்போ இருப்போம். இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சுகர் பீடு. இதுதான் மெயின் ஆரி ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பீட்ஸ் வந்து இதுதான். இது வந்து ஆன்டிக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும். இது கோல்டு, இது ஆன்டிக்கு, இது கோல்டு, இது காப்பரு, அதுலேயே பார்த்தீங்கன்னா இது சில்வர். இந்த மாதிரி 4 கலர் 4 வெரைட்டி வந்து உங்களுக்கு சுகர் பீட் கிடைக்கும். இதுதான் வந்து பேசிக்கானது நம்மளுக்கு ஆரி ஒர்க்கில். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியிலேருந்தே இருக்குது. ஆனால் நம்ம எப்பயுமே இந்த வந்து பிரிஸ்டோ கம்பெனியை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். பீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும். அதனால இது நல்ல குவாலிட்டி. அதனால எப்பயுமே இதுதான் நாங்கள் வாங்குவோம் கடைக்கு. எல்லாத்துலேயுமே எல்லா கலர்லையுமே பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோ தான் வாங்குவோம். கட் பீடு, ஹிந்தியில் வந்து கடுதானான்னு நாங்கள் சொல்லுவோம். இது பாருங்க 4 கலர். இதுலேயுமே 4 வெரைட்டி இருக்குது. கோல்டு, ஆன்டிக்கு, காப்பரு, சில்வரு. வந்து உங்களுக்கு என்ன பெஸ்ட்டுன்னா பூர்ணிமா நல்லாயிருக்கும். பூர்ணிமா பிராண்டு வந்து நல்லாயிருக்கும். நான் எல்லாமே அது பூர்ணிமாவில் தான் வாங்குவேன் இந்த 4மே. இது பார்த்தீங்கன்னா கலர் பீட்ஸு. இதில் எல்லா கலருமே நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2லேருந்தே ஆரம்பிக்குது. 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் அந்த மாதிரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் இல்லை, எல்லா கலர்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேன். சில பேர் கலர் பீடு வேணாம்பாங்க. ஆனால் கலர் பீடு வச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறவங்களுக்கு நான் அப்பப்போ இது யூஸ் பண்ணிக்குவேன்.
இது பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பீடு. இது 3ஆம் நம்பர் பீடு, இது 4ஆம் நம்பர் பீடு. இதுவுமே நம்ம பிளவுஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். சுகர் பீடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். இதுல எது பெஸ்ட் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா ராயல் நல்லா இருக்கும். ராயல் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது, எப்பயுமே ஒரே கலர்ல இருக்கும். அதனால அது நல்லா இருக்கும். நான் எப்பயுமே அதான் வாங்குவேன். அந்த 3ஆம் நம்பர் பீட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் காப்பர்னு 2 கலர்லயுமே கிடைக்கும். இது காப்பர் பீடு, இது வந்து சில்வர். இது வந்து டல் சில்வர். டல் சில்வர் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பிளவுஸுக்கு. இது வந்து பிரைட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா பிளவுஸ் அது வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி காட்டும். உங்களுக்கு டல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பிளவுஸு. இது பார்த்தீங்கன்னா வீட் பீடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 சேஃப் இருக்கும். இது ஒரு சேஃபு, இது ஒரு சேஃபு. இது ரெண்டுமே வந்து அடிக்கடி இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் தான் நிறையா வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலருமே கிடைக்கும். இதுல வந்து கம்பெனின்னு இல்லை, நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் எது நல்லா இருக்குதோ அதை பார்த்து வாங்கிக்குவேன். நான் ரொம்ப அடிக்கிற மாதிரி வாங்க மாட்டேன், ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்ல இருக்கிறதா பார்த்து வாங்குவேன். வந்து 2 கலர்ல கிடைக்கும், ஒயிட்டும் கிடைக்கும், ஆஃப் ஒயிட்டும் கிடைக்கும். நம்மளுக்கு இதுலயுமே சைஸ் நிறைய இருக்குது. 2ல இருந்து 5, 6 வரையுமே நம்ம எல்லா நம்பருமே உங்களுக்கு கிடைக்கும். 2 கலர்ல இருக்கும். இது பாருங்க, இது ஜர்தோசி. இது வந்து 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அந்த மாதிரி இது வந்து கேஜி கணக்கில் கொடுப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்கு. மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து கோல்டு, ஆன்டிக்கு, சில்வரு, காப்பர் 4 கலர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது கலர் தேவைப்பட்டதுனால அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோனு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் இருக்குது, சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. நம்மளுக்கு வந்து இது மீட்ரு கணக்கில் கொடுப்பாங்க. 20 மீட்ரு, 30 மீட்டர்லேருந்து 100 மீட்ரு வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி ஸ்டோனும் இருக்கும். இதுலேயே பெரிய சைஸும் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே உங்களுக்கு கிடைக்கும். ஆன்டிக் இருக்குது, இங்கே பாருங்கள் கலர் செயின் ஸ்டோன்லாம் இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, வயலட் கூட இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா மிஷின் ஒர்க்குக்கு பீடு போடுவாங்க, ரன்னிங் பீடு சொல்லுவாங்க மிஷின் ஒர்க்குக்கு. அந்த பீடு கூட இங்கே இருக்குது. இதுலேயுமே கோல்டு, காப்பரு, சில்வர் எல்லா கலருமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ஃப்ரேம் தான் மெயின். அந்த ஃப்ரேம் எவ்வளோன்னு குட்டி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையுமே இருக்குது. ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க அவங்க. ஃபுல்லாக ஸ்டீலில் வச்சுருக்காங்க, வித் ஸ்டாண்டோட வச்சுருக்குறாங்க. கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. இதில் வச்சு அவங்க ஃபிட் பண்ணி கற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாக கற்றுக்கலாம். அதே மாதிரி கட்டலுமே இங்கே வச்சுருக்காங்க. கட்டல் வேணுனாலும் நம்ம இங்கே அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கலர் ஸ்டோன் இங்கே நிறைய அடிக்கிருக்காங்க. எல்லா கலரும் இருக்குது, அதே மாதிரி எல்லா சைஸு, எல்லா வெரைட்டியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திலகம் ஷேப் இருக்குது, ரவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது மேங்கோ ஷேப். மேங்கோ ஷேப்பில் கூட வந்து ஸ்டோன் வச்சுருக்காங்க. இது ரவுண்ட்லேயே பெருசு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம், இது வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பெரிய திலகம். அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இங்கே இருக்குது நம்மளுக்கு. நம்மளே இங்கே வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் இல்லை ஃபிட்டிங் ஸ்டோனு, 2 விதமாக சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், ஒவ்வொரு சைஸில் இருக்கும். நிறைய வெரைட்டி இவங்க வச்சுருக்காங்க. இது வந்து ஒயிட்டு இருக்குது, கோல்டு இருக்குது, கலரில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 5-6 செக்ஷன் இவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் தான். நம்மளே சூஸ் பண்ணி அது கிராம் கணக்கில் தருவாங்க. 10 கிராம், 20 கிராம்னு. 100 கிராம் வந்து 100 ரூபா ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன்.
இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் சொல்லியிருந்தோம்ல, ஃபிட்டிங் ஸ்டோன்லேயே கலர் இருக்குது அப்படி சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிங்க் கலரு ஸ்கொயர் ஃபிட்டிங் ஸ்டோன் இது பாருங்கள், இது ரெட்டில் வந்து ஐ ஷேப்பு, இது வந்து ஃபிட்டிங்ஸில் ஸ்கொயர்லேயே பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு வைலட் கலர் ஷேடு. இப்போ இதோ பாருங்கள், இது ரவுண்ட் ஷேப்பு, ரவுண்ட்லேயே வந்து லைட் பிங்க், இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் பிங்க்கு. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சின்ன நம்ம நல்ல மைன்யூட்டான ஒர்க்குக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ரெட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டானது. இது இந்த கவருக்குள்ளே இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது, பட் இருந்தாலும் இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி ஒர்க்கு யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நம்ம ஒர்க்கில் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லோவில் பார்த்தீங்கன்னா, எல்லோவில் வந்து நம்ம ஒர்க்கு சாரீ வரும்போது இங்கே பாருங்கள் எல்லோ ஸ்டோன், எல்லோ கலர் ஃபிட்டிங் ஸ்டோனு. இதில் பாருங்கள், இதில் ஐ ஷேப், இதோ பாருங்கள் இந்த கலரில் இருக்குது ஐ ஷேப்பு. இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் ஐ ஷேப்பு, எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது, எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்குது. ஐலேயே எவ்வளோ பெரிய ஐ ஷேப் காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நம்ம பெரிய ஒர்க்குக்கு பெரிய ஒரு இது யூஸ் பண்ணும்போது, ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெடிமேட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வருது. இங்கே பாருங்கள் சின்ன ஐ ஷேப்லேருந்து, சின்ன இதிலேருந்து. இது ஆக்சுவலாக இது எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து வச்சுருக்காங்க ரெடியாக, அது கீழே இருக்கிறனால நம்ம உங்களுக்கு இந்த கலர்ஸ் வெரைட்டி எல்லாமே காட்டுறேன். ஃபுல்லாகவே இவங்க அதை மாதிரி அடுக்கி நீட்டாக வச்சுருப்பாங்க எப்பயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே இது பாருங்கள் கோல்டு கலர், கோல்டு ஐ, இங்கே பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பு எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க, இவங்களே வச்சுருக்காங்க எல்லாமே. இதே மாதிரி இது பாருங்கள், இப்போ நம்ம நார்மல் ஸ்டோன் சொன்னோம்ல, அங்கே வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே வந்து ஃபுல்லாகவே இதாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஆல்ரெடி அப்பயே காமிச்சது வந்து வெயிட் போட்டு வச்சது, இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிறது. இதில் நமக்கு என்ன வேணும்னாலும் நம்மளே எடுத்துக்கலாம். அது ரெயின்போ ஸ்டோன்ஸு, கோல்டு நம்ம ரெகுலராக எப்பயும் யூஸ் பண்ணோம்ல நார்மல் கோல்டு ரவுண்ட் ஸ்டோன், அது பாருங்க வைலட் கலர் திலகம் ஷேப் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுவும் இருக்குது. இங்கே இது பாருங்கள் மிரர் ஒர்க்கு, நம்ம மிரர் ஒர்க் பண்ணுவோம்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் மிரர் ஒர்க்கு டல்லாகிடுச்சு, பட் இருந்தாலும் முதல்ல வந்து மிரர் ஒர்க் பீக்கில் இருந்துச்சு. அதுலேயுமே நமக்கு எல்லா ரவுண்ட்ஸ்லேயே எல்லா ஷேப்பு, ட்ரையாங்கிள் எல்லா ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பில் எல்லா ஷேப்பு எல்லாமே வச்சுருக்காங்க, இவங்களே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐடியா பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. நிறையா கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பீஸ் கணக்கு, ஒரு பீஸ் இவ்வளோன்னு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட கேட்டு என்னென்ன பீஸ்க்கு என்ன ரேட்டுன்னு, எத்தனை பீஸ் வேணும்னு சொல்லி அத்தனை பீஸ் எடுத்துக்கலாம். எல்லா கலருமே இருக்குது. இது மேல் செக்ஷன் ஃபுல்லும் ஜரி வச்சுருக்காங்க. ஜரியிலேயே எல்லா ஷேடுமே வச்சுருக்குறாங்க. கோல்டு, காப்பரு, சில்வரு, கலர் ஜரி கூட இருக்குது. நம்ம எந்த ஜரி வேணுமாலும் இது பண்ணிக்கலாம். மிஷின் ஒர்க் ஜரி அவங்க வச்சுருக்குறாங்க, ஆரி ஒர்க் ஜரியும் வச்சுருக்காங்க. எல்லா கம்பெனியும் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதோ அந்த பிராண்டை நீங்களே வந்து கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் நான் எடுத்து வச்சிட்டேன். லிஸ்ட்டு எழுதி எடுத்து வந்திருந்தோம். அது எல்லாமே இப்போ நான் வந்து எடுத்து வச்சாச்சு. இனி பில் போடுறது தான். நம்ம டெய்லர் கடை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. டெய்லர் ஷாப், ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, எல்லா தேவையான பொருளும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. என்ன பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு. வெளி ஷாப்லேயோ இல்லை லோக்கல் ஷாப்லேயோ வாங்கியிருந்தோம்னா இதோட அதிகமாக தான் வந்திருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.